ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு தனிஷ் கிராஃப்ட் ஷாப். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸிங், ஸ்டாண்ட், அதே மாதிரி கிளாத் எப்படி ஸ்ட்ரிங்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்க்கலாம். ஸோ 2 ஃப்ரேம் இருக்கும். அதில் வந்து நான் இன்னர் ஃப்ரேம் வந்து கீழே வச்சுட்டேன். ஸோ 2 ஃப்ரேமே நான் வந்து கிளாத்தில் வந்து ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நாடாலையும் நீங்கள் வந்து ரேப் பண்ணலாம். எதுக்காக நம்ம வந்து ரேப் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளாத் வந்து டேமேஜாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம வந்து கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கூட நம்மளுக்கு வந்து லூஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், எவ்வளோ தான் டைட் பண்ணாலும். ஸோ 2 ஃப்ரேமுக்கும் நடுவில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த லூஸாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ டைட்டாக இருக்கவே இருக்காது. கிளாத்தை வந்து நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாப் ஏரியா வந்து 4 to 2 inches இருந்தால் போதும். நிறைய கிளாத்தோட சென்டரில் நம்ம வந்து போட வேண்டாம். ஸோ ஃப்ரேம் வந்து அவுட்டர் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணையில் நம்ம வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து லூசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃப்ரேமோட சைஸ்க்கு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக டைட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி லூஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் லிஃப்ட் பண்ணிவிடுங்க. ஸோ 2 ஃப்ரேமையும் ஒட்டுக்காக தூக்கிடுங்க. ஸோ தூக்கிட்ட பிறகு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது பாருங்கள் கிளாத்து. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் ஒர்க்கே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கையால் டு த மேக்ஸ் வந்து நீங்கள் வந்து டைட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ டைட் பண்ணும் போது சுற்றி உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து உள்ளார உட்காந்து. ஸோ நான் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். பிகாஸ் நம்ம ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணிட்டோன்னா ஃப்ரேம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இன்னர் அண்ட் அவுட்டர் ரிங் வந்து வெளியே வந்துடும். அண்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பிகினர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ மெட்டீரியல்ஸ் வீடியோஸ்க்கு ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் வந்து என்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். அண்ட் மெட்டீரியல்ஸ் வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், 2 கையால் நம்ம வந்து 2 ஹேண்டுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணால் எப்படி ஓப்பன் ஆகுன்றதை நான் காமிக்கிறேன். அண்ட் இதுலேயும் நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லேயே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கட்டிங் பிளேட் வந்து நம்ம யூஸ் பண்ணி டைட்டன் பண்ணணும் இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப்புக்கு. ஸோ நான் ஒரு நெயில் காமிச்சேன் இல்லையா, அந்த நெயிலுக்கு வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்ம வந்து டைட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் 2 கையாலையும் நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன். எப்படி ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு டைம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் தான் ஆகும். ஸோ நம்ம வந்து திருப்பி அலைன் பண்ணிவிட்டு போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவுட்டர் ஃப்ரேமை வந்து நம்ம வந்து நெட்டை வந்து லூசன் பண்ணி திருப்பி நம்ம வந்து டைட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டை வந்து ஃப்ரேம்லேயும் 2 ஃப்ரேமையும் நம்ம வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்டில் நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ண பார்க்கணும். ஸோ இன்பிட்வீனில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரேமை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா, இல்லை கேப் வந்து ஓவராக கேப் வருதா அப்படின்றத செக் பண்ணி நம்ம வந்து ஃப்ரேமை வந்து டைட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்டை உங்களுக்கு வந்து ஃப்ரேமை பிடிச்சிக்கோங்க. ஃபேப்ரிக்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ரைட் ஹேண்டில் டு த மேக்ஸ். வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் வந்து டைட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டைட் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரணும். அந்த சவுண்டு வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகும் சில டைம் வந்து லூஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நான் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டாண்டு கூட நான் வந்து ஸ்பேனர் வந்து 14 inchல வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டாண்டு வந்துட்டு ஃப்ரேம் சைஸ்க்கு நம்ம வந்து லூஸ் பண்ணுறதோ டைட் பண்ணுறதோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய இது ஃபிக்ஸ் ஆகுதான்னு நான் பார்க்குறேன். ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணையில் வந்து கிளாத்துக்கு சென்டரில் நம்ம வந்து கை படவே கூடாது. அப்புறம் உங்களுக்கு டோட்டல் வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரேம் ஃபிக்ஸ் ஆகுதான்ட்டு. ஸோ எனக்கு வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ நம்ம பாட்டமில் என்ன பார்க்கணுன்னா, இன்னர் ரிங் வந்துட்டு உள்ளே வந்து அந்த ஸ்க்ரூ கிட்ட கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கான்ட்டு. இல்லைன்னா அப்படி கூட நீங்கள் வந்து
லைட்டாக வந்து ஃப்ரேமை வந்து பிடிச்சிக்கிட்டு திரும்ப நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கட்டிங் பிளேயரால் இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணி. தேங்க்யூ.